Happy morning, Blue Stars. Welcome to online class, 11th standard mathematics. This is V. Sendil Kumar, MSc B.Ed, lecturer in mathematics. First of all, thanks to all joined to Blue Star family. This is Max online class. What is Max? You know. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்னாலே எல்லாருக்குமே ஒரு ஃபேவராக இருக்கும். ஸோ அது எதனால் கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ்னாலே கொஞ்சம் டஃப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி மேக்ஸ் தான் வெரி ஈஸி சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ ஒன் திங், ஒரே பாயிண்ட்டு என்னன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்கா வெரி சிம்பிள், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வேர்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேக்ஸ் வெரி சிம்பிள், ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மேக்ஸ்? மேக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த லாஜிக் ஆஃப் ஷேப், குவான்டிட்டி அண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ன்றது வந்து எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா சப்ஜெக்ட்லையும் யூஸ் பண்ணுறது தான் மேக்ஸ், ஓகேங்களா? யூஸ் ஆகுது. ஸோ மேக்ஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் இன் எவ்ரிடே, எவ்ரிதிங் வி டூ, ஓகேங்களா? மேக்ஸ் அரவுண்ட் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் சரி, இல்லை யூஸ் பண்ணுற திங்ஸ் சரி, ஷேப்ஸு எல்லாத்துலேயும் மேக்ஸு யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம், டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், ஆனால் மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஆனால் வெரி சிம்பிள். இட் இஸ் த பில்டிங் பிளாக் ஃபார் எவ்ரிதிங் இன் அவர் டெய்லி லிவ்ஸ், இன்க்ளூடிங் மொபைல் டிவைசஸ், ஆர்கிடெக்சர், தட் இஸ் ஏன்ஷியன்ட் அண்டு மாடர்ன், ஆர்ட், மணி, இன்ஜினியரிங் அண்டு ஈவன் ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் மேக்ஸு யூஸ் ஆகுதுன்னு வரும், ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாக்கா very very easy and simple in maths, ஓகேங்களா? Next, applications of mathematics in everyday life. நம்ம லைஃப்பில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் மேக்ஸ் யூஸ் ஆகுது அது ஒன் வேணா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின். இப்போ மெடிசின் ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் யூஸ் மேக்ஸ் ஃபார் ரைட்டிங் prescriptions or administrator medication. Also they use it for x-rays and CAT scans, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பில்டிங் மெஷர் பண்ணுறது, இந்த டைமென்ஷன்ஸு டிசைன் பண்ணுறது, ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம் மேக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ வி யூஸ் இட் டு மெஷர் த டைமென்ஷன் அண்டு லென்ஸ் டு டிசைன் பில்டிங்ஸ், ஓகேங்களா? ஒரு பில்டிங் கட்டுறனாக்கா எடுத்த உடனே கட்டிட முடியாது, கல் எடுத்து அடிக்கிட்டு உடனே பில்டிங் வந்துடாது. ஸோ ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சும் மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு பில்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன டைமென்ஷனில் பண்ணணும், அப்புறம் எந்த லென்த்து டிசைன் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே மேக்ஸு யூஸ் ஆகும் தெரியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங். வி யூஸ் இட் ஃபார் கால்குலேஷன்ஸ் அண்டு ஃபைண்டிங் அண்ட் மெஷர் ஃபார் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங்கில் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது மெயினாக மேக்ஸ் யூஸ் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் யூஸ் இட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, டைனமெட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் மேக்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு குக்கிங். ஸோ குக்கிங் பார்த்தீங்கன்னா ஹவுஸில் வி யூஸ் அவர் மேக்ஸ் நாலேஜ் டு மெஷர் அவுட் இன்க்ரீடியன்ஸ், ஓகேங்களா? அப்போ ஒரு சமையல் செய்கிறோம், ஏதாவது ஒரு டிஷ் செய்கிறோம்னாக்கா முக்கியமாக அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அளவோட பார்த்து போட தான் அந்த டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுனாக்கா அது டோட்டலி வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? இன்க்ரீடியன்ஸோடைய அளவு மெஷர்மெண்ட்டு அளவோட போட்டால் தான்
டேஸ்டாக இருக்கும். ஸோ குக்கிங்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன் அவர் டெய்லி டிவைசஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்க, டிவைசஸ்லாம் டிவிஸ் டெய்லி நம்ம வாட்ச் பண்ணுறோம், டிவிஸ் வாட்ச் பண்ணுறோம். ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் அந்த நம்பர்ஸ் ஓகேங்களா, என்ன சேனல் சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸ் யூஸ் ஆகுது ஓகேங்களா. மேக்ஸ் யூஸ் ஆகாத எந்த ஃபீல்டும் இல்லை, எந்த டிவைசஸ் இல்லை ஓகேவா. ஸோ த வேர்ல்டு ரன் வித்தவுட் மேக்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டெய்லி லைஃப் யூஸ் ஃபார் மேக்ஸ். Next topic is branches of mathematics. So mathsல many branches இருக்கு. So analysis and calculus, logic and model theory, algebra, topology, game theory, probability theory, differential and integral equations, computer science, vector analysis, geometry, statistics, தியரி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஹையர் ஸ்டடீஸில் வர இந்த டாபிக்ஸு. இப்போ 11th பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, 11th பார்த்தீங்கன்னா வெக்டார், இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில், டாபாலஜி, கேம் தியரி இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் வரும் பிரான்ச்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு next topic is applications of mathematics in other fields. Already you know that என்னென்ன ஃபீல்ட்லாம் மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். மேக்ஸ் யூஸ் ஆகாத ஃபீல்டே கிடையாது ஓகேங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி, டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரி, மெடிசின், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபேன்சி பில்டிங்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி ஓகேவா. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் மேக்ஸ் யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் படித்தாக என்ன ஜாப் போகலாம் ஓகேங்களா, என்ன கேரியர் இருக்குது, படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஜாப் கேரியர்ஸ் இன் மேக்ஸ், எங்கெல்லாம் ஜாப் கேரியர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், ஆர்காலஜி, ஆர்ட், astronomy and space, biology, business, chemistry, computer science engineering, graphic design, geology and mapping, medicine, money, music, puzzle, problem solving, research, teaching and many more things. இதெல்லாம் job careers in maths ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் படித்தா வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்போர்ட்ஸில் மேக்ஸு யூஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் எங்கே மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கேம்லேயும் மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் archery, basketball, baseball, golf, football, hockey, cricket and much more games use a lot of mathematical calculations in creating plays, strategies, ground dimensions and for many other reasons ஓகேங்களா. ஸோ ஒரு கிரவுண்டு உருவாக்கணும்னாக்கா மெஷர்மெண்ட் இல்லாமல் உருவாக்க முடியும் ஓகேவா. எந்த ஒரு கிரவுண்டாலும் சரி, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், எனி திங்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆர்ச்சரி, அம்பெறுதல், அப்போ அம்பெறுதும் போகும்போது பாருங்க இதில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் த்ரோ பண்ணுறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டில் பிச்சோடைய டிஸ்டன்ஸு ஓகேங்களா. ஸோ வரும். நெக்ஸ்ட்டு வாலிபால், பேஸ்கெட் பால் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பேஸ்கெட் பாலில் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணாங்க, கரெக்டான ஆங்கிளோட த்ரோ பண்ணினா தான் போயிட்டு அதில் போயிட்டு கோல் விட்டு ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸில் மெயினாக மேக்ஸு யூஸ் ஆகும்.
So next topic is entrance exams after higher secondary need max. சரிங்களா? So மற்ற ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் வந்து 1 or 2 மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீட், ஜேஇ, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஆனால் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் பொறுத்தவரை என்ட்ரன்ஸு எத்தனை என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. மேக்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே, இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேவிபிஒய், கிஷோர் விக்னாயக் பிரசாந்த் யோஜனா. Next JEE, Joint Entrance Examination. Next NATA, National Aptitude Test in Architecture. Next IMU, Indian Maritime University. Next CUSAT, Cochin University of Science and Technology. Next CLRI, Central Leather Research Institute, Chennai. Next CIPET, Central Institute of Plastics Engineering and Technology. Next ICAR, the Indian Council of Agriculture and Research. Next IISc, Indian Institute of Science. Next CECRI, Central Electrochemical Research Institute. Next IISER, Indian Institute of Science, Education and Research. Next SINP, Saha Institute of Nuclear Physics. Next CMI, Chennai Mathematical Institute. Next ISI, Indian Statistical Institute. Next CUSET, Central University Common Entrance Test. Next NDE, National Defense Academy and Naval Academy for Boys. ஓகேங்களா? பாய்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ என்ட்ரன்சஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் இவ்வளோ என்ட்ரன்ஸ் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் கோச்சிங்கு, ப்ளஸ் அப்ளையும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கைடன்ஸ், ஃபுல் கைடன்ஸு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஸோ அது கிடைக்கலனாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்? வேறு எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 என்ட்ரன்ஸ்க்காக அப்ளை பண்ணுவோம். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸில் அவன் செலக்ட் ஆகி ஹையர் ஸ்டடீஸு போயிடுவான். ஸோ அதனால் இவ்வளோ என்ட்ரன்ஸ் வந்து ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் காண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஓகேங்களா? பயாலஜி ஸ்டூடெண்ட்டு இருக்குது என்ட்ரன்ஸஸ்ஸு, அதுவும் காண்டக்ட் பண்ணுவோம். Next topic, top 10 colleges in India to do UG mathematics. ஓகேங்களா? ஆஃப்டர் 12th MSc BSc ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு டாப் 10 காலேஜ் இன் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ the first one of Loyola College in Chennai. Second one is Presidency University in Kolkata. Third one is Fergusson University in Pune. Fourth one is St. Stephen's College, New Delhi. Fifth one is Madras Christian College. Sixth one is Christ University. Seventh one is St. Xavier's College, Mumbai. Eighth one is St. Xavier's College in Kolkata. Ninth one is Presidency College in Chennai. 10th one is Oxford College in Bangalore. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜஸ்லாம் ஆஃப்டர் 12th ESC மேக்ஸ் ஸ்டடீஸுக்கு வெரி வெரி முக்கியமான காலேஜஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் டாப் 5 காலேஜஸ் ஃபார் பிஜி மேத்தமெட்டிக்ஸ், MSc மேத்தமெட்டிக்ஸ்க்கு. திஸ் இஸ் டாப்பஸ்ட் colleges in India. The first one is Tata Institute of Fundamental Research in Mumbai. Second one is Indian Statistical Institute in Kolkata. Third one is Chennai Mathematical Institute. Fourth one is
Indian Institute of Science, Education and Research. Fifth one is University of Hyderabad. So top 5 colleges for PG Mathematics. Next, textbook overview. So 11th standard la textbooks பார்த்தீங்கன்னா 2 volumes. First volume, second volume. First volume la 6 chapters. Second volume la 6 chapters. Totally 12 chapters. So volume 1 la என்னென்ன chapters இருந்து overview பார்க்கலாம். So contents in plus 1 mathematics volume 1. So chapter 1 is sets, relations and functions. Already sets, you know that in previous standard 10th standard la sets நான் பார்த்திருப்பீங்க. So 11th standard la relations and functions ஒரு new topic இதுல பாப்பீங்க per chapter la. So இதுல என்னென்ன contents இருக்கு பார்ப்போம். First one is introduction, second one is sets, third one is Cartesian product, fourth one is constant and variables, intervals and neighborhood. Next, fifth one is relations, sixth one is functions, seventh one is graphing functions using transformations. எல்லா டாபிக்ஸும் கண்டென்ட்ஸும் வெரி சிம்பிள் ஈஸியான டாபிக் தான் இது. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா பற்றி உங்களுக்கு தெரியும், அல்ஜிப்ரானா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அல்ஜிப்ரா. இதில் சம் கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ரியல் நம்பர் சிஸ்டம். இது ஆல்ரெடி யூ நோ தட் ரியல் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ மீன்ஸ் மாடுலஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஈக்குவேஷனாக்கா ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுனாக்கா உங்களுக்கு தெரியும். ax square plus bx plus y equal to 0. அப்போ ஈக்குவல் சிம்பிள் வந்தாக்கா அது ஈக்குவேஷன். திஸ் இஸ் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஈக்குவாலிட்டிஸ் மீன்ஸ் அந்த சிம்பிள்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஈக்குவல் சிம்பிளை தவிர இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணி வர ஈக்குவேஷன் வந்து இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லீனியர் வந்து அப்போ லீனியர்னாக்கா பவர் வந்து 1 ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0னாக்கா இது லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இது லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்னாக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படி சம்திங். ஓகேங்களா. லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னாக்கா டிகிரி வந்து ஆர்டர் வந்து 2 இருக்கிறது தான் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். பாலினாமியல் மீன்ஸ் மோர் தென் 2 functions வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் ரேடிகல்ஸ். எக்ஸ்பொனென்ஷியல் தெரியும், ரேடிகல் தெரியும். எக்ஸ்பொனென்ஷியல்னாக்கா பவர்ல வருது. அது எக்ஸ் பவர் ஒய், ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர், பவர்ல வந்து எக்ஸ்பொனென்ட் சொல்லுவோம். ரேடிகல் மீன்ஸ் இந்த ரூட்ல வர நம்பர் தான் ரேடிகல் சொல்லுவோம். ரூட்ல வர நம்பர் ரூட் 2, ரூட் 8 ரேடிகல். இந்த ரூட் சிம்பிளுக்கு ரேடிகல் சிம்பிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாகரிதம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா இன் ரியல் லைஃப். லாஸ்ட் இதில் எக்ஸைஸ் கிடையாது. லாஸ்ட் அதில் வந்து எக்ஸைஸ் கிடையாது, வரும் டெஃபினிஷன் மட்டும்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 3 டிக்னாமெட்ரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ரீகால் ஆஃப் பேசிக் ரூல்ஸ். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் படிச்சிங்க அது ஒரு ரீகாலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3.3 ரேடியன் மெஷர்ஸ், ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரேடியன் மெஷர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் 3.4 இஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அண்டு தேர் ப்ராப்பர்ட்டிஸ். டிக்னாமெட்ரியோட ஃபங்க்ஷன்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் இதில் பார்க்க. நெக்ஸ்ட் 3.5 இஸ் டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலாஸ். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3.6 டிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். எப்படி அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம் அது மாதிரி டிக்னாமெட்ரியில் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3.7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியும். ஸோ அது எனக்கு டிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணி சம்ஸு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3.8 அப்ளிகேஷன்ஸ் டு
triangles. So word problems இருக்கும்ல applications of triangles. Next 3.9 inverse trigonometric functions. Inverse. So plus னாக்க அது inverse minus சொல்றீங்களா, multiply னா அதுக்கு inverse வந்து divide. அது மாதிரி trigonometric inverse trigonometric functions. சரிங்களா? Next chapter 4 combinatorics and mathematical induction. So it's very easy on a topic chapter. First introduction. 4.2 is fundamental. Next chapter 4 combinatorics and mathematical induction. So 4.1 is introduction. 4.2 fundamental principle of counting. 4.3 is factorials. 4.4 is permutations. 4.5 is combinations. 4.6 is mathematical induction. So very simple content, very easy on sums ellame. Next chapter 5 binomial theorem, sequence and series. So enna contents iruknaaka 5.1 is introduction, 5.2 is binomial theorems, 5.3 is particular cases of binomial theorem, 5.4 is finite sequences, 5.5 is finite series, 5.6 is infinite sequence and series. 10th standard la sequence series பார்த்திருப்பீங்க. So அதுவும் இதுல வரும். Next binomial theorem ஒரு extra topics பார்த்தீங்க. Next chapter 6 two-dimensional analytical geometry. ஓகேங்களா? So 10th ல analytic geometry, இதுல two-dimensional analytic geometry. ஓகேங்களா? So இதுல new content பார்த்தீங்கன்னாக்கா locus of a point, straight lines, angle between two straight lines, pairs of straight lines. ஓகேங்களா? So chapter 6 ல இந்த contents தான் நம்ம பார்ப்போம். Next volume 1 over, next volume 2. Okay, so contents in math plus 1 mathematics volume 2 la 6 chapters. Chapter 7 is matrices and determinants. Okay, already you know that matrices in 10th standard. Matrices la sum of matrix, subtraction of matrix, multiplication of matrix பார்த்திருப்பீங்க. So இங்கேயும் அதே matrix பார்ப்பீங்க. அது கூட எக்ஸ்ட்ரா டிட்டர்மினன்ட்ஸ் பார்ப்பீங்க. டிட்டர்மினன்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ்னாக்கா டூ மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டூ மேட்ரிக்ஸை சப்ராக்ஷன் பண்ணிங்கனாக்கா, இல்லை டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா வி கெட் ஆன்சர் இஸ் ஒன் மேட்ரிக்ஸ். ஆன்சர் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் வரும். ஆனால் டிட்டர்மெண்ட்டில் ஒரு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் வேல்யூ ஆகும். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு டிட்டர்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி அதோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 7.1 இன்ட்ரடக்ஷன், 7.2 மேட்ரிசஸ், 7.3 டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மெண்ட்டாக இருக்குதுனாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து ஆர்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? 2/2 ஆர்டர்ஸ், 2/2, 3/3, 2/4 ஆர்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, ரோஸ் காலம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸு சேமாக இருந்தால் தான் டிட்டர்மெண்ட் ஃபார்ம். ஓகேங்களா? number of rows and number of columns same are. Next chapter 8 vector algebra 1. So the new chapter உங்களுக்கு 11th standard ல ஓகேங்களா? So 8.1 introduction, 8.2 is scalars and vectors, 8.3 is representation of a vector and types of vectors, 8.4 is algebra of vectors, 8.5 is position vectors, 8.6 is resolution of vectors, 8.7 is direction, cosine and direction ratios, 8.8 is product of vectors. ஓகேங்களா? So very important chapter. மேக்ஸ்ல மட்டும் இல்ல, பிசிக்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிசிக்ஸ்ல வெக்டார் யூஸ் பண்ணி சம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால very important chapter in vector algebra. Next chapter 9 differential calculus, limits and continuity. So this new chapter is the differential calculus la limits and continuity. The topic neenga paapinga idhula 9.1 introduction, 9.2 limits, 9.3 continuity. This is new topic, very easy, simple, understand panninganaga very simple. Next chapter 10
differential calculus, differentiability and method of differentiation. Differential calculus la differentiability and method of differentiation. Very very important chapter. In higher studies ni idu continuation agum, advanced ah padipinga. So very very important. So 10.1 is introduction, 10.2 is the concept of derivative. Next 10.3 is differentiability and continuity. 10.4 is differentiation rules. Okay, enna rules irukku paapom, and rules use panni sums work out pannunga. Very important chapter 10th. Next chapter 11, integral calculus. The chapter also very important. 11.1 is introduction. Next 11.2 is Newton, Leibniz integrals. 11.3 is basic rules of integration. 11.4 is integral of the form f of ax plus b form la கொடுத்துட்டு sums work up பண்ண சொல்லுவாங்க. Next 11.5 is properties of integrals. Integral என்னென்ன properties இருக்குன்னு ஒரு exercise இருக்கு. Next 11.6 is simple applications for problems. Next 11.7 is method of integration. Integration என்னென்ன method இருக்கு, நிறைய methods இருக்கு, அதை பத்தி sums பார்ப்போம். Very very important chapter integral calculus. The higher studies la very importance. Next chapter 12, introduction to probability theory. Already you know that in 10th standard probability பார்த்திருப்பீங்க. அதோடைய அட்வான்ஸா கொஞ்சம் பாப்பீங்க இந்த சாப்டர்ல. 12.1 is introduction, 12.2 is basic definitions, 12.3 is finite sample space, 12.4 is probability, 12.5 is some basic theorems on probability, 12.6 is conditional probability, 12.7 is total probability of an event, 12.8 is Bayes theorem. That's all. So very simple topic here, simple chapter in probability. Okay. Next public exam mark allotment. Okay. So total 100 marks. Question paper total 100 marks இருக்கும் உங்களுக்கு. அதுல internal marks 10 marks, external mark 90 marks. சரிங்களா? So ஒவ்வொரு subject teacher கையிலும் 10 marks internal mark இருக்கு ஒவ்வொரு subject teacherக்கும். Next external mark means நீங்க exam write பண்ணீங்க. சரிங்களா? 90 mark question paper இருக்கு. சரிங்களா? So இந்த 90 கூட 10 ஆட்னா totally 100. So இந்த 10 mark எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க? அசைன்மெண்ட், அட்டெண்டன்ஸ், டெஸ்ட், இது மூணு சேர்த்து 10 marks அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்க் வந்து 90 மார்க். இந்த 90 மார்க்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க்கு ஃபர்ஸ்ட் 21 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 21 மார்க்ஸ் வந்து புக் பேக்கு 16 or 17 வரும். ஓகேங்களா? ரிமைனிங் 3 or 4 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸாக இருக்கும். ஸோ 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 10 கொஸ்டினில் 7 அட்டன் பண்ணணும். 7 2s are 14. இந்த 10 கொஸ்டினில் லாஸ்ட் கொஸ்டின் 21 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கும் 2 மார்க்ஸ். இந்த 30 கொஸ்டின் இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸில் லாஸ்ட் 2 மார்க்ஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. ப்ளஸ் ரிமைனிங் 9 சம்மில் 6 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த கம்பல்சரி ஆட் பண்ண டோட்டலாக 7. ஓகேங்களா? 7 2s are 14. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ். டோட்டலாக 10 3 மார்க்ஸு. அதில் 3 மார்க்ஸில் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்பல்சரி. 3 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்பல்சரி. ஸோ 7 அட்டன் பண்ணணும். 7 3s are 21. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ 7 5 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 14 கொஸ்டின்ஸு. அந்த 14 கொஸ்டின்ஸு எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எய்தர் டைப்பில் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ 35 மார்க்ஸ். டோட்டலி 90 மார்க்ஸ். ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னல் மார்க்ஸ். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க், டோட்டலி 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ் எடுக்கிறது வெரி சிம்பிள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாக்கா வெரி வெரி ஈஸி இன் மேக்ஸு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து பயப்பட தேவையில்ல, வெரி ஈஸி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட்டு ரெகுலராக வீடியோஸ் பார்த்து அதில் என்ன ஹோம் ஒர்க் சொல்லியிருக்காங்க, அசைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.